வாணியம்பாடியில் தொழில் போட்டியால் ஏற்பட்ட பிரச்சினையில் பாஜகவினர் இரு தரப்பினரிடையே மோதல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி பகுதியில் வசித்து வருபவர் பிரதீப். இவர் பாஜக மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவராக உள்ளார். இவர் பெருமாள்பேட்டை பகுதியில் லாரி சர்வீஸ் மற்றும் லாரி பாடி கட்டும் தொழில் செய்து வருகிறார். இதேபோல பெருமாள்பேட்டை பைபாஸ் சாலையில் சதீஷ் என்பவர் லாரி சர்வீஸ் நடத்தி வருகிறார். இந்நிலையில் சதீஷ் உறவினரான கோபிநாத் என்பவர் பிரதீப் லாரி ஓட்டுநர் கோபாலிடம் உன்னுடைய முதலாளி லாரி படி சரியாக கொடுக்கிறாரா என்று கேட்டார். இதனை கேட்ட பிரதீப், உங்கள் தொழில் வேறு, எங்கள் ஊரில் தொழில் வேறு, ஏன் லாரி ஓட்டுநரை குழப்பம் செய்கிறீர் என்று கேட்டதால் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோபிநாத் என்பவருக்கு ஆதரவாக ரவி, சதீஷ், ஆனந்தன் உட்பட 10 பேர் நடுரோட்டில் பிரதீப் என்பவரை கடுமையாக தாக்குதல் நடத்தினர். இதனை பார்த்த நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த திருப்தி மற்றும் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை விலக்க சென்றபோது பிரதீப்புக்கு ஆதரவாக வந்தவர்கள் என்று நினைத்து அவர்களையும் கடுமையாக தாக்கினர். இதில் படுகாயமடைந்த 3 பேரை அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த போலீசார் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவரிடம் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட 5 பேர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்ந்தனர். அப்போது காவல்துறையினர் முன்பாக பிரதீப்பிற்கு ஆதரவாக வந்த கோபாலகிருஷ்ணன் மீது தாக்குதல் நடத்தினர். இதனால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருதரப்பினர் ஒன்று கூடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் போலீசார் மருத்துவமனையில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் வாணியம்பாடி செய்தியாளர் விக்னேஷுடன் உங்கள் தவசி ரமேஷ். வெளியவா எல்லாம் வெளியவா வெளியவா போட்டோ போடுற மாதிரி